ஓகே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இட் இஸ் வெரி நைஸ் டு see all of you. நீங்க எல்லாரும் கடவுளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன். உங்க முகத்துல நிறைய பேர் முகத்துல ஒரு ஃபுல் சந்தோஷம் தெரியுது. ஐ எம் வெரி glad. God is good. Amen. Amen. ரைட். அத்தைகிட்ட கேட்டிருக்கேன். நானே இங்கிலீஷ்லேயே தமிழ் ரெண்டுமே பார்த்து பேசிக்கிறேன், பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும், நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே உண்மையான வார்த்தை. ஆமென். பைபிளில் இருக்க ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்க முடியாது. இது எங்கள் சர்ச்சில் போன வாரம் நாங்கள் பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தோம். அதே டிஸ்கஷனில் பாதி உங்களுக்கு எடுத்து வி ஆர் கோயிங் டு கோ இன் அ டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன். சரியா? என்னன்னு பார்த்தா, நம்ம கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு முதல்ல என்ன வார்த்தை தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இந்த வார்த்தை சூஸ் பண்ணவே மாட்டாங்க. என்ன வார்த்தை? விசுவாசம். எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சொல்லாமா? விசுவாசம். விசுவாசத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதை முழுவதுமா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் யோசிப்பாங்க. எங்க சர்ச்சில் ஒரு படம் போட்டோம். நிறைய பேருக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த விதம் என்னன்னா, ஃபெய்த் இஸ் லைக் வாக்கிங் அ டைட் ரோப். நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு காலத்தில் சர்க்கஸில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ரெண்டு பெரிய குச்சியில் நின்று அங்கே மேலேருந்து ஒருத்தர் கையில் ஒரு குச்சி மட்டும் கையில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஒரு கயிறில் அவர் பாட்டுக்கு நடந்துருவார். எனக்கு மரம் ஏறுறதுக்கு பயம். சின்ன பிள்ளைகள் ரொம்ப ஆசையாக ஒரு மரத்தில் ஏறி தொங்க ட்ரை பண்ணேன். ஆனால் தப்பான மரத்தில் ஏறிட்டேன். என்ன முருங்கை மரம். அழகாக அப்படி ஜம்ப் பண்ணி அப்படியே ஸ்விங் பண்ணேன். டார்சன் மாதிரி பறக்க முடியல, கொப்போடு சேர்ந்து கீழே விழுந்தேன். அதுலேருந்து மரம் ஏறுறதுக்கு நினைச்சாலே ஒரு யோசிச்சு பாருங்களேன். அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையிலேயே உங்களுக்கு விசுவாசத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்லிடலாம். என்ன, எனக்கு சின்ன பையனாக இருக்கும்போது அந்த மரத்துக்கு மேலே ஒரு விசுவாசம், அந்த மரத்து மேலே நான் தொங்குனேன்னா எனக்கு ஒன்றும் ஆகாது, நானும் தாசான் மாதிரி குதிக்கலான்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் தப்பான மரம் மேலே சிலருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மரத்துக்கு மேலே எந்த மரம் மேலேயுமே நம்பிக்கை ஒரேடியாக போச்சு. அதுக்கப்புறம் ஸ்டூல் மேலே ஏற சொன்னாலும் கீழே முதல்ல எட்டி பார்த்துட்டு இல்லை வேணாம், கொஞ்சம் பயமாக இருக்கு. புரியுதா? நம்ம லைஃப்பில் நிறைய தடவை நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஒரு ஆசை இருக்குது, நம்மளுக்கு ஒரு வாஞ்சை இருக்குது, விசுவாசம் கூட இருக்குன்னு ஆரம்பித்து ஒன்று தப்பான நபர் மேலே விசுவாசம் வச்சோம், தப்பான விஷயங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சோம், தப்பான மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சோம், ஏதோ மாறிடுச்சு. அதில் வாங்கின அடி அதுக்கப்புறம் அந்த அடி மறந்துடும், அந்த வலி மறந்துடும். ஆனால் அடி வட்டுருமோன்னு அதுக்கப்புறம் ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா? அது வந்தவொடனே மற்ற எல்லாமே மாறிடும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நம்ம பேசும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? விசுவாசத்தை பற்றி ஒரு 2-3 வசனம் வச்சுருக்கேன், ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். எவ்வளோ சீக்கிரமாக உங்களை முடித்து உங்களுக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு அனுப்பிடுறது அதுதான் நம்ம எய்ம். நம்ம செய்ய முடியுமான்னு பார்ப்போமா? ஜெபிக்கலாமா? Our loving heavenly Father, we praise you Lord, we thank you. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உங்கள் கரங்களில் கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடியிருக்கோம், நாங்கள் ஆராதித்திருக்கோம், எங்கள் காணிக்கைகள்லாம் படிச்சிருக்கோம் ஆண்டவரே. ஆனால் இப்போ உங்கள் நேரம், நீங்கள் எங்கள் கிட்ட பேசுகிற நேரம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் நீங்கள் பேசுங்க. உங்கள் வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பைபிள் எழுதியிருக்கு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால. தமிழ் பைபிளில் பிழைப்பான்னு எழுதியிருக்கு, இங்கிலீஷ் பைபிளில் ஹி வில் லிவ்னு போட்டுக்காண்டவரே. நாங்கள் உயிர் வாழ உதவி செய். Bless us Lord, give us grace, give us your blessing ஆண்டவரே. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்குள்ள வளர்ந்து கனித்தரும் ஜீவியமாக எங்களை மாற்ற உதவி செய்யுங்க. In Jesus name we pray. Amen. ஸோ விசுவாசம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இந்த வசனத்திலேருந்தே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது
நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஸோ ஒரே நிமிஷத்துல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் வந்து இன்னொரு தமிழ்ல வாசிங்க. விசுவாசமானது அங்க இருக்குல்ல, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நான் எதை நம்புறேனோ அதுக்கு வந்து அஷ்யூரன்ஸ், உறுதி. கரெக்டா? அப்புறம் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இப்போ ஒரே வார்த்தையில நம்ம எல்லாருக்கும் வந்து விசுவாசம் இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம என்ன சொல்லுது, faith is the substance of things hoped for அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள் எழுதியிருக்கும். the evidence of things not seen. இங்கிலீஷ் பைபிள் ஒரு இடத்துல சப்ஸ்டன்ஸ் போட்டிருக்கும், இன்னொரு இடத்துல வந்து தி அஷ்யூரன்ஸ் ஆஃப் திங்ஸ் வி ஆர் ஹோப்பிங் ஃபார் அப்படின்னு போட்டிருக்கும். இது எங்க சர்ச்சில் நான் சொன்னவனே எல்லாரும் வந்து திரும்ப அதே மாதிரியே பார்த்தாங்க. இப்போ நிறைய பேர் நீங்க பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு கேள்வி கேட்டவனே எல்லாரும் மாறிட்டாங்க. என்ன கேள்வி? எத்தனை பேர் இங்கே பரலோகத்துக்கு நான் போவேன் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கீங்க? நல்லா கை தூக்குங்க பார்ப்போம். சரி, யார் யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறீங்க கை தூக்குங்க. பரலோகத்துக்கு நான் போவே மாட்டேன், நல்லா கை தூக்குங்க பார்ப்போம். ஒருவரும் கிடையாது. சரி, இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு கை தூக்குங்க. இன்னைக்கே போக சொல்ல, பயந்துடாதீங்க, அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. என்னைக்கோ ஒரு நாள், அந்த நாள், அது எந்த நாள் என்கிட்ட கேட்காதீங்க, அந்த நாள் நான் பரலோகத்துக்கு போவேன். எத்தனை பேர் நல்லா தைரியமா கை தூக்கு போறீங்க? நல்லா ஃபுல், இந்த பாதி கை பிசினஸே கிடையாது, நல்லா வந்திருக்க ஒவ்வொருவர். எத்தனை பேர் இல்ல பரலோகத்தை பார்த்திருக்கேன்னு சொல்ல போறீங்க? நீங்க யாராவது பரலோகத்தை பார்த்திருக்கீங்களா? Have you seen heaven? அப்புறம் எப்படி போறேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. விசுவாசம் வருதா? ஒரே ஷாட்ல நம்ம விசுவாசம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? ஏன் இது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்? ஏன்னா இதை வந்து நிறைய பேர் நம்மளுக்கு பேசுறதே கிடையாது, நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம காணப்படாதவைகளின் உறுதி. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க ஆக்சிஜனை பிரீத் பண்ற மாதிரி. நம்ம எல்லாரும் ஆக்சிஜனை பிரீத் பண்றோம், ஆனா அதே நேரத்தில் அதோட சேர்த்து நைட்ரஜனும் பிரீத் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடும் பிரீத் பண்றோம். இந்த நியான் லைட்ல எத்தனை பேர் நியான் லைட் இப்போ இந்த காலத்து ரொம்ப வர்றது கிடையாது, அதெல்லாம் பார்த்துக்கிங்களா, அதுக்குள்ள இருக்க கேஸையும் நம்ம கொஞ்சோண்டு சுவாசிக்கிறோம் தான் சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே நம்ம சுவாசிச்சாலும் ஆக்சிஜன் இருக்கு பாத்தீங்களா, அது இல்லாம மட்டும் நம்ம உயிர் வாழ முடியாது. அது இவ்வளவு தேவைப்படுது. அது எவ்வளவு தேவைப்படுது? 1/5 பகுதி தான். ஃபுல்லா கொடுத்தா என்ன சொல்றாங்க, ஆக்சிஜன் பாய்சனிங் ஆயிரும்ன்றாங்க. ஐயோ, இப்ப யாரையும் நம்ம பாய்சன் பண்ண போறதில்லை. இப்ப நம்மளோட வேலை வந்து விசுவாசம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. ஏன் விசுவாசம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்? எனக்கு விசுவாசம் தேவையா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க, கேட்க போறீங்க, எனக்கு விசுவாசம் தேவையா? நான் விசுவாசமே இல்லாம நான் கிறிஸ்டியனா இருந்துட முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிங்க, அதுக்கப்புறம் பதில் நம்ம இப்பயே பைபிள்ல இருந்து பதில் எடுத்து கொடுத்துருவோம், சரியா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை பேருக்கு எனக்கு விசுவாசம் எல்லாம் தேவையில்லை, அப்ப என் கண்ணால நான் என்ன பாக்குறேனோ அதை மட்டும் நான் நம்புறேன், அதை மட்டும் நான் செய்யறேன்னு எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ற உலகத்துல இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. எனக்கு நீங்க கண்ணால காமிக்க முடியுமா? நான் நம்புறேன். நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இயேசுவால குணமாக்க முடியுமா? முடியும் தான் நினைக்கிறேன், ஆனா குணமாக்குவாரா? சரி, குணமாக்குவாருன்னு கூட நம்புறேன். என்னைய குணமாக்குவாரா? ஆனா எப்படிப்பட்ட பாவி, நான் இப்படியாக்கும், நான் அப்படியாக்கும், எல்லாம் எத்தனை பேர் அப்படி பேசி கேள்விப்பட்டிருக்கோம். யோசிச்சு பாருங்க. ஆனா அப்பனா வந்து எனக்கு விசுவாசம் எதுக்காக தேவை? எனக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு லெவலுக்கு விசுவாசம் இருக்குன்னு நம்ம இப்ப கண்டுபிடிச்சு. ஏன்னா எல்லாமே பரலோகத்துக்கு போறோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்மளுக்கு. அது காணப்படாதவைகளின் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. So where does that come from? அது எங்க இருந்து வருது? இந்த நம்பிக்கை எங்க இருந்து வருது?
நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் இந்த நம்பிக்கையா வர முடியும். எப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகரா இருக்கணும். அந்த இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய ஒரே பேரான குமாரன், பரலோகத்திலிருந்து எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து 33 ஆண்டுகளுக்கு அப்புறம் மரித்து எங்க சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த அந்த இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகரா நான் நம்பும் போது வந்த ஒரு விசுவாசம். ஏன்னா அந்த இயேசுவை நான் விசுவாசிக்கணும்னா எனக்குள்ள ஆவியானவர் ஒரு கிரியை செய்யணும். எனக்கு ஏன் ஆவிக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்காம ஆண்டவர் எப்படி நான் நம்ப போறேன்? ஏன்னா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்துல வந்து நீங்க எத்தனை பேர் நான் நம்ப ட்ரை பண்ணி நான் ஏமாந்துருக்கேன்னு சொல்ல போறீங்க? யோசிச்சு பாருங்க. கை தூக்க சொல்லல, எல்லாரும் கை தூக்க போறோம். நம்ம எல்லாருமே யாராவது இல்லைன்னா வந்து நம்மளை சுத்தி உள்ள எல்லாரையுமே பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்துல நம்பி ஏதாவது ஒரு விஷயத்துல அட்லீஸ்ட் ஒரு விஷயத்துல ஏமாந்து போய் நான் யாரடா நம்பலான்னு யோசிக்கிற ஒரு நிலைமையில ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னைய நம்பலாம். ஆண்டவரே, நீங்க பைபிள்ல இப்படிதான் சொன்னீங்க, இன்னைக்கு வரைக்கும் உங்களை நம்புற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு இன்னும் தோணல. எப்படியோ ஆனா வந்து நான் கண்ணை மூடி நான் தைரியமா இருக்கும்போது ஒரு டைம்ல இல்லை, இன்னைக்கு எனக்கு என்ன ஆனாலும் நான் பரலோகத்துல என்னுடைய ஆண்டவரோட இருப்பேன்னு எனக்கு ஒரு எப்படியோ ஒரு தைரியம் இருக்கு. எனக்குள்ள ஒரு உறுதி இருக்கு. அது எங்க இருந்து வருதுன்னு நீங்க தேடி பார்க்கும்போது, எங்க இருந்து வருதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கும்போது, when you really look into yourself, அப்பதான் உங்களுக்கே ஒரு ரியலைசேஷன் வந்து எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி வந்து தேவனிடத்திலிருந்து வந்தது. அந்த ஆவி எனக்குள்ள சொல்லுது. அந்த ஆவி வந்து இங்கிலீஷ் பைபிள் ஒரு அழகாக ஒரு வார்த்தை இருக்கும், த ஸ்பிரிட் பேர்ஸ் விட்னஸ் அப்படின்னு இருக்கும். எனக்கு தமிழ் பைபிள் எப்படி எழுதியிருக்குன்னு தெரியல, நான் வாசிச்சு பார்க்கல. த ஸ்பிரிட் பேர்ஸ் விட்னஸ். என்னோட ஆவி எனக்குள்ள வந்து இட் கிவ்ஸ் மீ எ ஃபீலிங், ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது, இல்லை நான் தேவனுடைய பிள்ளை. எத்தனை பேர் இதுக்கு அல்லேலியா சொல்ல போறீங்க? அல்லேலியா, ரைட்? அப்பனா இந்த ஆவி எனக்குள்ள இது சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது முடியாது. சொல்லலாமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அந்த 2வது பாட்டு கூட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். யோசிச்சு பாருங்களேன், எனக்கு விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு நான் பிரியமா இருக்கவே முடியாது. அவருக்கு பிரியமா இருந்தா தானே அவர் என்ன செஞ்சாரு? நான் முன்னாடி போறேன், உங்களுக்காக வீடு ஆயத்தம் பண்றேன், அதுக்கப்புறம் நானே திரும்ப வந்து உங்களை கூட்டிட்டு போவேன்னு சொல்றது வந்து அவர் பிரியப்படுத்தலன்னா அவர் எங்க என்னைய வந்து கூட்டிட்டு போறாரு? யோசிச்சிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பைபிள்ல நம்ம வாசிச்சிருக்கோம், நம்மளுக்கு எத்தனையோ தடவை கேள்விப்பட்டிருக்கோம், மெசேஜ் கேட்டிருக்கோம், எல்லாம் இருந்திருக்கோம். ஆனா நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு உறுதி, ஒரு தைரியம் வர்றது எங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனம் நம்மளுக்குள்ள கிரியை செய்யும் போது. அல்லேலூயா. இந்த வசனம் எனக்குள்ள எப்படி கிரியை செய்யும், எப்ப கிரியை செய்யும் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். எனக்கு விசுவாசம் இல்லாம ஆண்டவர் நான் சந்தோஷப்படுத்த முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் எப்ப அந்த வசனம் எனக்குள்ள கிரியை செய்யும் யோசிச்சு பாருங்க. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று ஃபர்ஸ்ட் நம்பணும். யோசிச்சு பாருங்க. He who comes to God must believe that he is. அவர் எக்ஸிஸ்ட் பண்றாரு, அவர் உண்மையாவே இருக்காரு. தேவன் ஒருத்தர் இந்த உலகத்தையே இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு தேவன் ஒருவர் இருக்கார் என்று நான் ஃபர்ஸ்ட் நம்பணும். அது இல்லாம நான் ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்தவே முடியாது, நான் பிரியப்படுத்தவே முடியாது. காட் ஆனா அப்படி ஒரு தேவன் இருக்கு, அந்த வானத்தையும் பூமியும் படைச்ச ஒரு ஆண்டவர் இருக்காருன்றதையும் நான் நம்பணும். அப்பனா வந்து நாஸ்திகர்களுக்கு முதல்ல இருந்தே பரலோகம்
கிடையாது. எதையாவது யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? எனக்கெல்லாம் சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. வேலை பார்க்கும்போது பயங்கர சிரிப்பா இருக்கும். அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டா வந்து இப்படியும் கதை கேட்டு வெரி வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள். ஆனா வந்து இல்ல, கடவுள் கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் தானே சொல்றோம் அப்படின்வாங்க, இப்படின்வாங்க, எல்லாம் சொல்லி காமிப்பாங்க. ஆனா தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இதே நீங்க பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு பூரா யோபுல மட்டும் தான் சாத்தான் ஒருத்தன் இருக்கான் அப்படின்ட்டு நம்மளுக்கு எழுதியிருக்காங்க. அங்க எழுதியிருக்க மாதிரி தெரியல, யோபுக்கு சொன்ன மாதிரிலாம் தெரியல. ஆனா பழைய ஏற்பாடு பூராவே வந்து சாத்தான் ஒருத்தன் இருக்கான்றதே வந்து பழைய ஏற்பாடுல யாருக்குமே தெரியாது. இயேசு வந்து சாத்தான் ஒருத்தன் இருக்கான், இயேசு தான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்களேன், அவங்க வந்து என்ன நினைச்சாங்க? நல்லது நடந்தாலும் கடவுளாமா, கெட்டது நடந்தாலும் கடவுளாமா அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து யோபு புஸ்தகத்துல வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 4வது ஒருத்தன் வந்து குழப்போன்னு குழப்பி இன்னைக்கு வரைக்கும் நம்மளை குழப்புறதுக்கு எத்தனை பேர் இருக்க? நல்லா ஒருத்தன் ஆண்டவரே ஒருத்தனை பத்தி இவனை மாதிரி நீதிமான் ஒருத்தனை நீ பார்த்திருக்கியான்னு சாத்தான்டே சொன்ன ஆண்டவர்கிட்ட, அந்த மனுஷனை குழப்பி அந்த மனுஷனே வந்து ஆண்டவர் இருக்காரா இல்லையான்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு போய், அதுதான் இந்த உலகம். அப்பதான் வந்து இந்த வசனம் ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு தெரியுது. தேவன் உண்டு என்று ஃபர்ஸ்ட் நம்பணும். ஆனா 2வது ஒரு பாயிண்ட், அதோட முக்கியமான பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவன் இருக்காரு, சரி, இங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த ஆண்டவர் இருக்காரு நான் நம்புறேன்னு சொல்ல போறீங்க? எல்லாரும் திரும்ப கை தூக்கிடுவீங்க. ஏன்னா பரலோகத்துக்கு போகணும்ல. ஆனா அதுக்கு அடுத்த பார்ட்டி யோசிச்சு பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப இந்த கடைசி போர்ஷன் பாருங்க. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். தமிழ் பைபிள்ல பலன் அளிக்கிறவர் ரொம்ப சிம்பிளா போட்டுருக்கு. பலன்னா என்ன நீங்க சொல்ல போறீங்க? நோ, God rewards everyone who seeks him. கரெக்டா எழுதியிருக்கா? He is a rewarder of them that diligently seek him. தேவன் இருக்காருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? தேவன் இருக்காருன்னு நீங்க நம்பிட்டீங்களா? அந்த தேவனை தேடுற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வந்து நன்மை செய்ய போகிறார், அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்க போறார், அவங்களுக்கு நல்லது கொடுக்க போறாருன்றத நம்பணுன்றது வந்து அதே எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஃபெய்த் எப்போ வரும்? இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்வுட் ஃபெய்த், அது ஃபர்ஸ்ட். ஆனா ஆண்டவர் இருக்காருன்னு நம்பணும். அந்த இருக்கிற ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? அவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மனுஷ அஃபேர்ஸ்லாம் அவர் தலையிட மாட்டார். அவருக்கும் மனுஷனுக்கும் நம்மளை படைச்சிட்டாரு. அவர் நம்மளுக்கும் அவருக்கும் எவ்வளோ தூரம், அதனால நம்மளுக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அடுத்த சைடு. எத்தனை பேர் அது கேட்டிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. இல்ல, தேவன் அப்படி கிடையாது. தேவனே உங்ககிட்ட நான் தேடி வரேன், உங்களை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தேடி போற ஒவ்வொருவர்கிட்டையும் ஆண்டவர் அப்பனா பக்கத்துல வர்றாரு. திஸ் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்பனா வந்து நம்மளுக்கு எதுக்காக நம்மளுக்கு விசுவாசம் தேவைன்னு நம்ம படிச்சுக்கிட்டோம். நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு அளவுக்கு விசுவாசம் இருக்குன்றதும் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இப்ப எல்லாரும் முகமும் அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. ஏன் உங்க சந்தோஷம் போச்சு? இன்னைக்கு நீங்க பரலோகம் போறீங்கன்னு யார்ட்டையும் நான் சொல்லியே. ஏன் அந்த பயம்? யோசிச்சு பாருங்க. So why? இந்த விசுவாசம் எப்படி வருது? எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் விசுவாசம் இருக்கு. ஆனா இயேசு இன்னொரு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. என்ன? உங்களுக்கு கடுகு அளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து, எந்த மலையை என்கிட்ட கேட்காதீங்க, அவர் என்ன மலையை பார்த்தாருன்னு தெரியல. மதுரையில் எங்க சர்ச்சுக்கு எதிர்த்தாப்புலேயே ஆனை மலைன்னு ஒன்று இருக்கும். அதை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் யானை நிக்கிற மாதிரி, யானை படுத்து கிடக்க மாதிரி இருக்கும். அந்த மலையா? எந்த மலையை இயேசு சொன்னாரோ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு. யூ கோ, யூ திஸ் மவுண்டன் ஷுட் ஃப்ளை அண்ட் கோ அண்ட் ஃபால் இன்டு த சீன் சொன்னா நடக்கும். எப்ப? எனக்கு கடுகு அளவு. அப்படின்னா எனக்கும் உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா தான் பிரச்சனை. கரெக்டா? சரி, நம்ம அதை பத்தி யோசிக்க வேணாம். ஆனா இந்த விசுவாசத்தை வளர்க்கணும்ன்றது இப்ப நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோமா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என் விசுவாசத்தை நான் இன்னும் வளர்க்கணும்.
அல்லேலூயா. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசத்தை வளர்க்காம என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்க நன்மையான காரியங்கள் நான் எப்படி வாங்குவேன்? ஆண்டவர் உங்களுக்கே தெரியும். உங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்து எதுக்கு ஒருத்தர் உங்க ஃப்ரெண்டு? யோசிங்க. உங்களுக்கு யாரு ஃப்ரெண்டு நீங்க சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னு யாராவது சொல்ல போறீங்களா? இல்லைனாலும் சொல்ல மாட்டீங்க என்கிட்ட. அது உண்மை. யார் என்னோட ஃப்ரெண்டு? எனக்குன்ட்டு ஒருத்தர் க்ளோஸா இருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரெண்டு. ஏன் க்ளோஸா இருக்காங்க? நீங்க அதை எப்படி மறைக்க ட்ரை பண்ணா அவங்க உங்களுக்கு ஒரு நன்மை செய்யாம அவங்க உங்க ஃப்ரெண்டா இருக்கவே முடியாது. இல்ல நீங்க எதுக்கு அவங்கள உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்ல போறீங்க? அவங்க வேணா நீங்க அவங்களுக்கு நன்மை செஞ்சனால அவங்க நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஆனா அவங்க எனக்கு நல்லது செய்யாம நான் அவங்களை ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேனே. யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் அப்படிதானே. நான் மட்டும் அப்படி கிடையாது. நீங்க எல்லாரும் அப்படிதானே கணக்கு வச்சிரும். அப்படின்னா தேவனுக்கு க்ளோஸ் ஆன தேவனுக்கு பிடிச்சமான காரியம் நம்ம செய்யணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? அப்ப அல்லேலூயா. தேவனுக்கு பிடிச்சமான காரியம். அது என்ன பிடிச்சமான காரியன்றதை நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்க போறோம். ஆனா இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? தேவனை தேடி வந்தாலே ஆண்டவர், நீங்க உங்களை நான் தேடி வரேன்னு சொன்னாலே ஆண்டவர் வந்து அந்த தேடுறதுக்கு அவர் நன்மையான காரியம் எதையாவது செஞ்சே ஆகணும். ஏன்னா அப்படி நான் நம்பினாதான் எனக்கு விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் வந்து அந்த விசுவாசம் இல்லாம ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்த முடியாது. அங்க வந்துருச்சா? இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோமே. அப்படின்னா இந்த விசுவாசத்தை நான் எப்படி நான் வளர்க்கறது? நான் ஜோம் பண்ணி இந்த விசுவாசத்தை நான் வளர்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் வந்து விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு ஒரே மெத்தட் தான் போட்டுருக்கு. அது ஜெபத்தினால இல்லை. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நான் ஃபாஸ்டிங் இருக்கணுமா? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நான் ஃபாஸ்டிங் இருந்தால் எனக்கு விசுவாசம் வளர்ந்துருமா? நீங்கள் கடுகை சாப்பிட்டாலும் வளராது, நீங்கள் கடுகை சாப்பிடலனாலும் வளர மாட்டேங்குது, ஜோமன்னாலும் வளர மாட்டேங்குது, ஜோமனாம இருந்தாலும் வளர. அப்போ எப்படி தான் விசுவாசம் வளரும்? ரோமர் 10:17 இது நான் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல போறது இல்லை. எத்தனை வருஷம் எனக்கு ஆச்சுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல போறது இல்லை. ஆனால் வாசிச்சு பாருங்க. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Faith comes by hearing. தமிழ் பைபிள்ல கேள்வி சொன்னா faith comes by questioning நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் கேள்வி கேட்கறதுனால எனக்கு விசுவாசம் வரும்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க கேட்கணும். எதை கேட்கணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க கேட்க. விசுவாசம் எப்படி வளரும் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. எவ்வளவு தடவை இதை உட்காந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நீங்க உங்களுக்கு தெரியாது. Why does faith come by hearing? எதுனால விசுவாசம் வந்து நான் கேட்கறதுனால வருது? அப்ப நான் இத்தனை வருஷம் நான் சர்ச்சில் வந்திருக்கேனே, இத்தனை வருஷம் நான் சர்ச்சில் வந்து பின்னி உங்களை மாதிரி எத்தனையோ பேர் சொல்றது நான் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேனே, அதனால எனக்கு என்ன விசுவாசம் வந்துச்சு நீங்க கேட்க போறீங்களா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே, ஏன்னா அந்த வார்த்தை the word of God, faith comes from hearing the word of God. அப்படின்னா நீங்க வாயை திறந்து பைபிள் வாசிக்கிற நேரமும் உங்களுக்குள்ள விசுவாசம் வளர்றதுக்கு வழி இருக்கு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை வந்து எங்க நடக்குது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன், நான் பரலோகத்துக்கு போறேன்றது உங்க ஞானத்தினால நீங்க சொல்லல. உங்க ஞானத்தினால எனக்கு என் கிட்னி இங்க இருக்கு, என் பிரெயின் இங்க இருக்கு, என் பிரெயின் இப்படி சொல்லிச்சு அப்படி சொல்லிச்சு, ஒண்ணுமே உங்க பிரெயின் சொல்லல. ஏன்னா நம்ம பரலோகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்காம நம்ம பிரெயின் வந்து அதை சொல்லவே முடியாது. உங்க மூளை வந்து அதை சொல்லவே முடியாது. உங்க மூளையினால இல்ல. நான் கண்ணை மூடி நான் வயிற்றுல படுத்திருக்கும் போது கூட ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குன்னு நீங்க சொல்ற நேரம் கூட இல்ல. உங்களுக்கு தைரியப்படுத்துறது உங்க ஆவி, உங்களுக்குள்ள ஒரு ஆவி. அந்த ஆவி எங்க இருந்து வந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, பைபிள்ல பின்னாடி ஃபுல் ஆரம்பம் வரைக்கும் போனீங்கன்னா, தேவன் ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கி, ரைட், he formed Adam from the dust of the ground and breathed into him. தேவனுடைய சுவாசம் அவனுக்குள்ள போனவனே அவன் உயிருள்ள
மனிதன் ஆனான். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்படின்னா தேவனுடைய சுவாசம் ஆதாம் வழியா நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவர் முதலாவது மனுஷன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லார்கிட்டையும் தேவனுடைய ஆவி வந்திருக்கு. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இது நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரீசன் தேவனுடைய ஆவி. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து மிருகங்கள்லாம் படைச்சாரு, சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாத்தையும் படைத்தாரு. God created the birds of the air, the animals, the fish of the sea. ஆனா இது எதுக்குள்ளேயுமே தேவன் அவருடைய ஆவியை ஊற்றவில்லை. இல்லை, நம்மளுக்கு மட்டும்தான் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தாரு. புரியுதா? அப்பனா வந்து பரலோகத்துல வந்து எனக்கு பூனை இருக்குமா, மாடு இருக்குமா, என்னோட நாய்க்குட்டி அங்க வந்து சேருமா, அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. அது பைபிள்ல எழுத படல. ஆனா நம்மளுக்கு இருக்கிற எவிடன்ஸ் வச்சு பார்த்தா நீங்களும் நானும் தான் போக முடியும். எத்தனை பேருக்கு அது புரியுது, அக்செப்ட் பண்ண முடியுது? இல்லையே, நாய்க்குட்டி வராத இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் யாராவது இங்க கேட்க போறீங்களா, என்கிட்ட சொல்ல போறீங்களா? நான் ஐ வாண்ட் யூ டு திங்க் அபவுட் ஆல் திஸ். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப முக்கியம். எந்த நாய்க்குட்டியாவது அது பைபிளை வாசிக்காம எதுவும் வரப்போறது இல்லை நான் நினைக்கிறேன். அது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அதுக்கு மேலே நம்மளுக்கு எவிடன்ஸ் நிறையா இருக்கு. தேவன் இடத்தில் சேருகிறவன் தேவன் உண்டு என்று நம்பணும். அப்படின்னா தேவன் இல்லைன்னு நம்ம சொன்னாலே வந்து நம்மளை ஆண்டவர் எங்க எதோட நம்மளை கூட்ட கணக்கு போடுறாரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா அதுக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு வந்து மிருகத்துக்கு மேல பாசமே கிடையாது, ஆண்டவருக்கு வந்து கோழி குஞ்சு அதெல்லாம் மேல பாசமே கிடையாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்தையுமே வந்து 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்க சொல்ல போறேன். அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் ஒரு நிமிஷம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே, can you give me the verse? Thank you. தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. இந்த வசனம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய வார்த்தையா இருக்கு எல்லாமே. பை ஃபெய்த் நோவா வாஸ் வார்ன்ட். அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம். அது உயிரோட இருக்குமா இல்லையா, ஏன் அது இன்னும் உயிரோட இருக்குன்ற இடத்துக்கு நம்ம இப்போ வரப்போறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வசனம். இன்னும் எத்தனையோ தடவை நம்ம எல்லாருக்குமே நோவா தாத்தாவோட கதை தெரியும், கரெக்டா? we all know the story of நோவா. இன்னைக்கு உலகத்துல இருந்து அது பொய்ன்னு நம்ம எத்தனையோ பேர் வந்து நம்மளுக்கு சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இது என்னை நம்பலைன்னா நீங்க ஹிஸ்டரி சேனல்ல போய் தேடி பாருங்க. அதுவும் யூடியூப்ல நீங்க எங்கேயா இருக்கும், அதனால அதையும் நீங்க தேடி கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி பண்ணவே முடியாதாமா, இது முடியாது அது முடியாதுன்னு சொல்றதுக்கு எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க. ஆனா ஐ வில் டெல் யூ வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். எதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கும். ஏன்னா நோவாவை பத்தி, நோவாட்ட வந்து ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்த வார்ன் பண்ணார். பை ஃபெய்த் நோவா வாஸ் வார்ன் பை காட். தேவன் அவனை எச்சரித்தார், ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அபவுட் ஈவென்ட்ஸ் நாட் சீன், காணப்படாதவைகளை குறித்து தேவன் நோவாவை எச்சரித்தார்னு ஒரு வார்த்தை இருக்காங்க. நம்மளுக்கு இன்னைக்கு பரலோகத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குனாலும், அதே பரலோகத்தை பத்தி தெரிஞ்ச ஆட்களுக்கு நரகத்தை பத்தியும் தெரிஞ்சிருக்கு, ஒரு பயம் இருக்கு. இன்னைக்குள்ள ஜோக்ஸு காமெடி எல்லாம் கேட்டால் வந்து பரலோகம் ரொம்ப கஷ்டமாமா, ரொம்ப போர் அடிக்குமாமா, நரகத்தில் தான் பார்ட்டி நடக்குதாமா அப்படின்னு அது ஒரு கூட்டம் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியும், ஒரு இடத்துக்கு போகிறது நல்லது, இன்னொரு இடத்துக்கு போகிறது பிரச்சனை அப்படின்னு இங்கே வந்த ஒவ்வொருவருக்கும் தெரியும். அது எப்படி தெரியுது? நான் சொல்லி உங்களுக்கு தெரியுதா, இல்லைன்னா உங்களுக்கு மனசுக்குள்ளேயே டீப்பாக உங்களுக்குள்ள ஒரு தோணல் இருக்கா, அது பிரச்சனையான இடம், அங்கே தப்பி தவறி கூட போயிடக்கூடாது? எத்தனை பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நான் தப்பான இடத்துக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் இல்லைன்னா நீங்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து உட்காந்துருப்பீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தான் நான் ஒரு நாள் தான் எனக்கு லீவு, அந்த ஒரு நாளாக நான் நல்ல நிம்மதியாக நான் படுத்து தூங்க வேணாமான்னு எத்தனை பேர் யோசிச்சிருப்போம். ஆனாலும் ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்து நிற்கிறோமே. இல்லை, நிறைய பேர் 6 மணி சர்வீஸ் இருந்தெல்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க, எனக்கு தெரியும்.
ஷைனி அதுக்கு முன்னாடி எனக்கு லைட்டை போட்டு எழுப்பி விட்டா, அது வேற விஷயம், அது நான் சொல்லலை. ஆனாலும் யோசிச்சு பாருங்களேன், காணப்படாதவைகளை குறித்து நோவாக்கு தேவன் எச்சரித்தார். அதனால நோவா வந்து பேழையை செஞ்ச he created the ark. கரெக்டா? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இந்த நோவா கதைக்கு நம்ம திரும்ப போகணும்னா நம்ம 6வது அதிகாரம் ஆதியாகமத்திலேருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். 5வது அதிகாரத்திலே நோவாவை பற்றி ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். நோவான்னு ஒருத்தன் கடைசியாக பறந்தானாமா, அவனுக்கு 500 வருஷங்கள் கழித்து அவனுக்கு 3 பிள்ளைகள். அதுக்கு முன்னாடி ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 20-30 வயசுலேயே பிள்ளை பிறந்த எல்லாருக்கும் மறந்துட்டு நோவாக்கு 500 வருஷம் கழிச்சு. இன்னைக்கு அந்த 500 வருஷத்துல நம்ம மறந்துடவே போகிறோம், நம்மளுக்கு இது செட் ஆக போகிறது இல்லை அப்படின்ட்டு. ஏன், என்ன, ஏது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் 6வது அதிகாரம் ஒரு நிமிஷம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயமா இருக்கும். 3வது வசனத்தில் எழுதியிருக்கும் பைபிளில், அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை அப்படின்னு சொல்லி. நல்லா யோசிச்சு பாருங்க, என் ஆவி, மை ஸ்பிரிட் ஷால் நாட் ஆல்வேஸ் ஸ்ட்ரைவ். ஸ்ட்ரைவ்னா என்ன மீனிங்? ஃபைட் வித் மேன். அப்படின்னா என்ன நடந்திருக்கு? உலகம் மோசமா போயிடுச்சு, ஆனா ஆண்டவர் டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் உள்ளுக்குள்ள இருக்க மனுஷனுக்குள்ள இந்த ஆவி மூலமா ஆண்டவர் வந்து குத்திக்கிட்டே சொல்லி காமிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு, இல்லை நீ பண்றது தப்பு. எவனாவது கேட்டானான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயலும் கேட்கல. ஆனா ஆண்டவர் சொன்னாரா, சொல்லாம இருந்தாரா? சொன்னாரு. கரெக்டா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நோவாவோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. அப்பனா ஆண்டவர் குத்திக்கிட்டே இருந்திருக்காரு, ஒருத்தனுக்குள்ளதான் மட்டும்தான் வந்து அவர் குத்துனது. எத்தனை பேருக்கு இது புரியுது? உலகமே வந்து ஒரு டைரக்ஷன்ல போனா ஒருத்தனுக்கு மட்டும் ஆண்டவர் சொல்றது அந்த எச்சரிப்பு வந்து அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கு. அப்படின்னா உலகத்தை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? காணப்படாதவை குழு. நான் எதுக்கு இதை பத்தி பயப்படணும்? என் வாழ்க்கையை நான் இப்படிதான் இருப்பேன். என் தாத்தா இப்படிதான் வாழ்ந்தாரு, எங்க அப்பா அப்படிதான் வாழ்ந்தாரு, எங்க தாத்தாவோட தாத்தா அப்படிதான் வாழ்ந்தாரு. நீங்க நோவாவோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு முன்னாடி ஏனோக்க தவிர முன்னாடி உள்ளவங்க அட்லீஸ்ட் ஒரு 2-3 தலைமுறை வந்து உயிரோட இருந்தாங்க. இதெல்லாம் நினைச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஏன்னா எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? எல்லாருமே வந்து 900 வயசு. நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பயங்கரமாக ஸ்மோக் பண்ணுவார். கரெக்டாக எங்களோட டீ காஃபி பிரேக் அப்பெல்லாம் வந்து அடிச்சு பிடிச்சி ஓடிடுவார். என்னன்னு கேட்டால், இல்லை ஐ நீட் அ ஸ்மோக் மேன் அப்படின்னு போயிடுவார். என்னைக்கு யாரோ ஏதோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கேட்குற அளவுக்கு அந்த பொசிஷனில் இல்லை என்னோட சீனியர். அவர் அசால்ட்டா, ஐ எம் அ செயின் ஸ்மோக்கர் மேன், நான் 40 வயசுக்கு மேலே வாழணும்னு எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாதுன்ட்டாரு. நான் அப்போ ரொம்ப யங்கா இருந்தேன், ஏன்னா இப்போ நான் 40 தாண்டிட்டேன், அது வேற விஷயம். 40 வயசு எங்க இருக்கு, 900 வயசு எங்க இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். திஸ் இஸ் மோர் தேன் 20 டைம்ஸ், 20 மடங்கு கூட. அப்ப நான் 20 என்னமோ வயசு. நிலைமை யோசிச்சு பார்த்தா ரொம்ப சிரிப்பா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பு வந்து உள்ளுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா ஆண்டவர் இருக்காருன்ட்டு ஒருத்தன் நம்பினா அவனுக்கு ஆண்டவர் கண்களில் கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன, இங்க ஆண்டவர் இருக்காருன்னு பயந்து வந்திருக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்ம சந்தோஷப்படுத்துற மற்றவெல்லாம் ஆண்டவர் கண்கள்ல எனக்கு, உங்களுக்கும் எனக்கும் தயவு கிடைக்குது. இது ரொம்ப முக்கியம். அந்த தயவு இல்லாம இந்த உலகத்துல நான் இன்னைக்கு இப்படி வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. தேவனுடைய கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்றது அவருடைய கிருபையினால் மட்டும் இல்லாம வேற வழியில கிடையாது. There are 101 things that can go wrong. கரெக்டா?
நீங்க சும்மா இன்னைக்கு ரோட்ல நின்னாலுமே வந்து உங்களை வந்து மோதுறதுக்குன்ட்டு ஏதாவது ஒரு வண்டி இருக்கா இல்லையா? நல்ல ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு நம்ம 99 காஃபி மாதிரி ரோட்ல ஏதோ ஒரு இடத்துல டீ நிப்பாட்டுறதுக்குன்னு கார் அங்க நிப்பாட்டி இருக்கான். அவ்வளவு தூரம் ரோடு எம்டியா இருக்கு, 2 லேன் இருக்கு, 2.5 லேன் இருக்கு, சைட்ல இடம் இருக்கு. அதையும் விட்டுட்டு ஒரு லாரி வந்து அந்த காரை வந்து மோதி ஒரு நிலைமையில இருந்துருக்கு. நான் இந்த வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி உலகத்துல எத்தனை பேர் இருந்திருக்காங்க? பெட்ரோல் பங்குக்கு போறதுக்குன்னு ஒருத்தன் வந்து ரோட வந்து இவ்வளவு ரோட கிராஸ் பண்ணான். இப்படி கிராஸ் பண்ணாங்க எனக்கு முன்னாடி ஒருத்தன். இதெல்லாம் நடந்திருக்கு. அன்னைக்கு தான் யோசிச்சேன், ஆஹா நான் ஜோமனா வந்திருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும். நம்ம வாழ்க்கையில நீங்க டெய்லி நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே தான், ஏதாவது ஒரு பிரச்சனையான விஷயத்த பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். எதையுமே இன்னைக்கு உலகத்துல முழுவதுமா நம்ப முடியல. அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரு மனுஷன் வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர் வந்து இல்ல, ஆண்டவர் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே, அதை கேட்க ஆரம்பிச்சான். அவன் வாழ்க்கையில தேவனுடைய தயவு கிடைச்சிச்சு. கரெக்டா? அந்த தயவு யாருக்கு கிடைச்சிச்சு? நோவா மூலமா தன் குடும்பத்துக்கே அந்த தயவு கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? குடும்பத்தை வந்து நீ என்னன்னாலும் பண்ணுப்பா, உலகத்தை மட்டும் இல்லாத அப்படிதான் இருக்காங்க, அதான் நீனும் அவங்கள மாதிரியே இருன்னு சொல்லி தான் நடந்திருக்குமா? ஆனா அதே நேரத்தில் கேட்குறீங்க, நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க, நீங்க செய்யற ஒரு காரியம் மூலமா உங்க பிள்ளைங்களும் பரலோகத்துக்கு கூட்டு போனீங்கன்னா செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. என்னனாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஏத்தி கொண்டு போயிடுவேன்னு சொல்ல மாட்டீங்க? நோவா அவன் கேட்ட எச்சரிப்புனால தன் குடும்பத்தை காப்பாத்தினான். அல்லேலியா. சோ அப்பனா நம்ம சர்ச்சுக்கு இத்தனை பேர் வந்திருக்கோமே, எதுக்காக நான் சர்ச்சுக்கு வரேன்? நான் பாதி நேரம் வந்து என் பிள்ளைங்களை நான் பத்திரமா பரலோகத்துக்கு கொடுப்பேன். அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு அது புரியுதோ புரியலையோ, நான் என் பிள்ளைங்களை ஏசப்பா கிட்ட கொண்டு போய் நான் சேர்க்க போறேன். அதுக்கு தேவையான தயவு, அதுக்கு தேவையான கிருபை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அல்லேலியா. சோ இது முக்கியமான விஷயம். ஆனா இந்த நோவா பாக்குறோமே, அவன் ஏன் இந்த நிலைமையில இருக்கான்? நோவாக்கு மட்டும். ஆனா ஆண்டவர் வந்து இவங்களுக்கு இவ்வளவு வருஷம் பேசிட்டேன், அன்னைக்கே சொல்லிட்டாரு 120 வருஷத்துக்கு மேல ஒருத்தனும் வாழ மாட்டான். அதுக்கப்புறம் நோவாவே எத்தனையோ வருஷம், 450 வருஷம் வாழ்ந்தான். அப்படின்னா வந்து 120 வருஷம் வந்து அவங்க வாழ்நாள், அவங்க ஆயுசு நாளை பத்தி சொல்லல. இன்னும் 120 வருஷத்துக்குள்ள இவன் எல்லாம் நம்மளுக்கு எக்ஸாக்டா ஏர் தெரியல. ஏன்னா நோவாக்கு வந்து 500வது வருஷம், நோவாவோட 500வது வருஷம் வந்து அவனுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க. அவனோட 600வது வருஷத்துல ஃப்ளட் வந்துச்சு. கரெக்டா? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்து ஆண்டவர் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தாருன்னு அர்த்தம். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எத்தனையோ வருஷமா ஆண்டவர் நோவா கிட்ட பேசிட்டு இருந்தார். அவனுக்குள்ள அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா நான் சர்ச்சுக்கு நான் எத்தனையோ வருஷம் வரலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரம் எப்ப இருக்கு? ஆண்டவரோட வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் என் வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்யும். நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், அவங்க வாழ்க்கையில ஏன் மாறல, இவங்க ஏன் மாறல, அவங்க ஏன் மாறல. முதல்ல நீங்க எப்ப மாறினீங்க, எப்படி மாறினீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் என்னைக்கு கேள்வி கொடுத்தேனோ அன்னைக்கு தான் நான் மாறினேன். அது வரைக்கும் நான் மாறல. நீங்க என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கிற கேஸ். அதனால இன்னைக்கு வரைக்கும் உங்களை யாராவது தமிழ்ல வாசிக்க வைக்கிறது வேற ரீசனே கிடையாது. அப்படி இங்க வசனத்தை பார்ப்பேன், அங்க வசனத்தை பார்க்கும்போது எல்லாம் பெரிய பெரிய எழுத்தா இருந்துச்சுன்னா நீங்க யாராவது வாசிப்பீங்களா, நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் குழம்பி போயிடக்கூடாது. ஆனா அத்தனை வருஷமா பைபிள் வாசிச்சு என் மண்டையில இந்த வசனம்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஏற ஆரம்பிச்சதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு பாருங்க. கடவுள் முன்னாடி தைரியமா சொல்லிடுவேன், இல்ல நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டேன்னு எனக்கு தெரியும். நீங்க சைனிட்டே கேட்டீங்கன்னா சொல்லுவா, இல்ல இவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருங்க, அவங்க மைண்டுக்குள்ள போயிருச்சுன்னா அதை உணிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. ஐ கேனாட் லெட் கோ. அதை நான் செஞ்சே ஆகணும், அதை நான் சாதிச்சே ஆகணும். எனக்கு பைத்தியம் பிடிச்சாலும் பரவாயில்ல, அதை செஞ்சு முடிக்கணும்னு ஒரு வெறியில உட்காந்துருப்பேன். இப்படிப்பட்ட ஆட்கள் தான் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சாங்க. அதுவுமே நான் ரொம்ப ஐ எம் வெரி வெரி குட் அட் தோஸ்.
சரி, அது வேற விஷயம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், நோவாக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்ன வார்த்தை குத்த ஆரம்பிச்சவனே எந்த அளவுக்குன்னு பாருங்க. ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஃபெய்த் ஒர்க்ஸ். அது வரைக்கும் பைபிள் எழுதியிருக்கு, ஆண்டவர் மழையை உலகத்துல காணப்படவே வைக்கல. there was no rain. உலகம் படைச்ச டைம்ல வந்து மழையே கிடையாது. வந்த மழை 40 நாளுக்கு 40 பகலும் 40 இரவும் பெஞ்சிச்சு. அப்படின்னா 40 பகலும் 39 இரவும் கூட ஆண்டவர் வைக்கல. 40னா 40 ஃபுல். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பைபிள்ல 40 நாள் 40 days and nights it will rain அப்படின்ட்டு. மழையை யாராவது பார்க்காம மழைனா என்னன்னு சொல்லி தர முடியுமா? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சோடனே ஒரு மண் வாசனை வரும்ன்றது தெரியும்? என்னைக்காவது மழை பெய்யும் போது அந்த மண் வாசனை நீங்க பார்க்காம இருந்திருக்கீங்களா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2009 நாங்கள் ரேஸ் பார்க்குறதுக்கு நானும் எங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிங்கப்பூர் போனான்னு அவங்க வீட்டில் போய் தங்கியிருக்கோம். அங்கே போய் மழை பெஞ்சிச்சு, சரியான மழை. அப்படி மழை நான் லேஸில் பார்த்ததே கிடையாது. சென்னையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோஸ்டல் சிட்டி. நான் மதுரைக்காரன். மதுரையில் மழை பெய்யறது வந்து மதுரை மாதிரியே அபூர்வம். கீழே வர்றதுக்கு முன்னாடியே பாதி நேரம் வந்து அது ஆவியாக மேலே போயிடும். ஆனால் திடீர்னு பார்த்துட்டு ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்னே தேடிக்கிட்டே இருக்கேன். என்னன்னு பார்த்தா அந்த மண் வாசனையை காணோம். ஏன் மண் வாசனை காணோன்னு பார்த்தா மண்ணே இல்லை. ஃபுல்லா கான்கிரீட். ரோடோட சைட்லயும் கான்கிரீட், ரோடும் அது கான்கிரீட். அது என்ன ரோடு, டாரு அதெல்லாம் போட்டு ரோடை முடிச்சிட்டாங்க. பில்டிங்குள்ள அந்த சைட்ல ஒரு கிரீனரி இல்லை அவங்க இருந்த ஏரியால. அங்க உள்ளவங்கிட்ட வந்து மண் வாசனையை நான் எப்படி சொல்லி கொடுப்பேன்? முடியாது. அப்படின்னா மழை பெய்யறவங்களுக்கு மழையே தெரியாதவங்களுக்கு மழையை பத்தி எப்படி சொல்லுவாங்க? ஆண்டவர் சொன்னார் மழை பெய்ய போது ஜாக்கிரதைன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா? மனசுக்குள்ள ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் தெரியும் இல்லையா, மழை வரப்போகுதுன்னு தெரியும். அவனுக்கு எப்படி இமேஜின் பண்ண முடியும்? ஆண்டவர் கண்ணால காமிக்காம? ஆண்டவர் காமிக்கவும் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? ஒரு பேழைய செய்ய. அந்த பேழையை செய்யறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு கிட்டத்தட்ட 120 வருஷம் ஆயிருந்திருக்கு அந்த பேழையை செய்யறதுக்கு. அது லேஸ்பட்ட பேழை இல்லை, அது மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நீங்க அதோட மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 450 அடி நீளமும் 75 அடி அகலமும் 45 அடி உயரமும். தீப்பெட்டி மாதிரி இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க, ஒரு நீல தீப்பெட்டின்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா கம்மி மத்த டப்பா பெருசா வச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா 75 அடி அகலம்னா நம்ம இருக்க நிறைய பிளாட் நம்ம சர்ச்சை அகல சைஸுக்கு இல்லைன்னா அதோட கூட. இது அகலம் மற்றும் நீளம். இந்த ரோடு ஃபுல்லா நீங்க போலாம், அவ்வளவு பெரிய இடம். அந்த இடத்துல வந்து 3 மாடி அடுக்கா கட்டி இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள விட்டு மீனுக்குலாம் இடம் வைக்க வேணாம் அப்படின்ட்டு. அப்படின்னா நோவாக்கு புரிஞ்சிருந்தாலும் தண்ணியை பத்தி ஏதோ ஒரு விஷயம்னு தவிர வேற எதுவுமே நோவாக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம சில நேரம் யோசிச்சு பார்த்தா வந்து ஆண்டவரடி ஞானம் புரிஞ்சுக்க முடியாது. அது ஒண்ணு. ஏன்னா அப்பா சொல்லுவாங்க 3/4 லிட்டர் மூளையில நீ எவ்வளவு வைக்க போற அப்படின்வாங்க. நம்மளால தண்ணி பாட்டில் கூட 3/4 லிட்டர் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா 1 லிட்டர் வேணும், இல்லை 2 லிட்டர் பாட்டில் வேணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதை பத்தாது இல்ல, ஏதோ கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. இந்த மூளைக்குள்ள நம்ம எவ்வளவுதான் திணிக்க போறோம்? முடியாது. அந்த மூளையில நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோன்றதை கேட்டா வந்து சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. என்ன சொல்றாங்க? ஐன்ஸ்டைன் மாதிரி பயங்கர மூளை யூஸ் பண்ணவங்களே அவங்களே 20% தான் யூஸ் பண்ணாங்களாமா. அப்படின்னா நம்ம 5% கூட இல்லைன்ட்டாங்க. இதெல்லாம் பிரச்சனையான விஷயம்தான், இதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த மூளை இருக்குல்ல, நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல 1/4 பங்கு உங்க மூளைக்கு தான் போகுது. அந்த மூளையில் அப்படி என்ன இருக்கு? 60% கொழுப்பான் நம்ம மூளை. கேட்டுக்கோங்க, 60% கொழுப்பான் நம்ம மூளை. ஆனா அந்த மூளை வந்து கொழுப்பா நிறைஞ்சிருக்க அந்த மூளை நம்ம சாப்பிட்ற காவாசி அந்த மூளை தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. கேட்டுக்கோங்க.
இந்த மூளையால ஒண்ணுமே ஆண்டவர் யோசிக்கிறத பத்தி முழுசா கண்டுபிடிக்க நம்ம நம்ம தலையில இருக்கிற ஒரு முடி கூட அவருக்கு தெரியாம கீழே விழுகாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்படின்னா நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு சிந்தனை, நம்ம தலையில இருக்க ஒவ்வொரு முடி, நம்ம ஒரு செகண்டுக்கு ஒரு சிந்தனை வச்சிருந்தோம்னா ஒரு நாளைக்கு 86,000 என்னமோ யோசனைகள் ஒவ்வொருவருக்கும். இங்க நம்ம சர்ச்சுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கும், சென்னையில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் இதெல்லாம் ஒரே நேரத்தில் வச்சு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம தலையிலேருந்து ஒரு முடி விழுந்தா அவளுக்கு டக்குன்னு தெரிஞ்சிருச்சான். பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஆண்டவரோட என் மூளையை வச்சு என்னோட சிந்தனைகளை வச்சு நான் போட்டி போட தான் ட்ரை பண்ணுறேன்னா இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு. நம்ம செய்யாத கூத்து இல்லை, நம்ம செய்யாத சேட்டை இல்லை. ஆனால் நோவா சொன்னவனே 100 வருஷம் ஆச்சு, 120 வருஷம் ஆச்சுன்னு கூட வச்சுக்கோங்க, அவர் கஷ்டப்பட்டு செஞ்சாரா செய்யலையா? எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னு, இது உன் பைபிள் எழுதலை எனக்கு கேட்காதீங்க. ஆனால் அவர் செய்கிறதுக்கு 120 வருஷம் ஆச்சு. முதல்ல எப்படி ஆண்டவரை ஆரம்பிக்கிறது, எப்படி ஒரு மரம் வெட்டுறதுன்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஏன் 75 அடி அகல வைக்கணும், எவ்வளோ நீள மரமாக இருந்திருக்கணும், அது எப்படி வெட்டுறது, என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு, எப்படி பண்ணாரு, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கடவுள் கிருபை இல்லாமல் செய்ய முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். என்னால் ஒரு பூனை இங்கே வான்னு கூப்பிட்டா அது வராது. அவர் 2 ஒவ்வொரு மிருகமும் ஆணும் பெண்ணுமா வேற வரணுமா, அது எனக்கு எப்படி தெரியும்? நோவா பேழையை பற்றி நான் பார்த்தேன், இது வரைக்கும் பார்த்த எல்லா படத்தையுமே 2 ஆண் சிங்கம் தான் உள்ளுக்குள்ள போகிற மாதிரி படம் வரைஞ்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா படம் வரைஞ்சவனுக்கும் தெரியலன்றதான் அர்த்தம். எனக்கு கட்டாயமாக தெரியாது, விட்டுருங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி அது எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தார்? நோவாவை செய்ய சொன்னார். ஆனால் சரி ஆண்டவர், எனக்கு என்ன செய்யன்னு தெரியாது, எப்படி பண்ண தெரியாது, நான் கீழ்படுகிறேன்னு சொன்னால் வந்துருச்சா வரலையா? வந்துருச்சு. அப்பனா நம்ம வாழ்க்கையில எத்தனை விஷயங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சா மட்டும் போதுன்ற மாதிரி இருக்கு. இதுதான் உங்களுக்கு காமிக்குவார். இதெல்லாம் செஞ்சுட்டு எங்க சர்ச்சில் இதை பேசணும் மறக்கவே மாட்டேன். என்னால இத்தனை தடவை இந்த பைபிளை 1ஆம் கிளாஸ்ல இருந்து வாசிச்சிருக்கேன். 8வது அதிகாரத்தை ஒரு நிமிஷம் எடுங்களேன். இல்ல 7வது அதிகாரம், 7வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்து பாருங்க ஒரு நிமிஷம். நோவா 600 வயதா இருந்தானுக்கு. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, நோவா, அவனோட பிள்ளைகள், அவனோட ஒய்ஃப், அவனோட சன்னோட பிள்ளைகள், அவங்களோட பிள்ளைங்களோட ஒய்ஃப்ஸ் எல்லாருமே பேழைக்குள் ஏறினாங்கன்னு போட்டிருக்கா. இப்ப 10வது வசனம் வாசிங்க. 7 நாள் முடிந்த பின்பு, அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள ஏறி மிருகம் எல்லாமே உள்ளுக்குள்ள போய் 7 நாள் மழையே பெய்யல. கதவை மட்டும் ஆண்டவர் பூட்டிட்டாரு, அது மட்டும் தெரியும். எத்தனை பேருக்கு இந்த வெயிட்டிங் மாதிரி ஒரு டார்ச்சர் உலகத்திலே இல்லைன்னு சொல்ல போறீங்க? சொல்லுங்க பாப்போம். நான் இவ்வளவு நாள் வாசிச்சிருக்கேன், அதை கவனிக்கல. 7 நாள் உள்ளுக்குள்ள போன பிறகு வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னா 40 நாள் மழை பெஞ்சு ஞாபகம் இருக்கு. ஆனா தண்ணி 40 நாள் பெஞ்ச மழையில தண்ணி எத்தனை நாள் இருந்துச்சு? 150 நாள் தண்ணி இறங்கல. 40 நாள் மழை பெஞ்சிச்சு, ஆனா 150 நாள் தண்ணி இறங்கவே இல்லை. 150 நாளுக்கு அப்புறம் இறங்க ஆரம்பிச்ச தண்ணி 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு ஃபுல்லா போகிறது. எனக்கு இதை வாசிச்சு பார்த்தா ஐயோ ஆண்டவர், இந்த மாதிரி ஒரு மனுஷனை டார்ச்சர் பண்ணுவீங்களா நீங்க? எனக்கு அதுதான் மைண்ட்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான். ஏன்னா நம்மளோட என்ன சொன்ன 3/4 லிட்டர் மூலம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம், ஐயோ நான் எவ்வளவு அவதிப்பட போறேன், அது ஒண்ணுதான் எனக்கு. அதே நேரத்துல அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கானே உலகத்துல. இவன் இந்த தப்பு பண்றான், இவன் நல்லா இருக்கானே. அவன் அந்த தப்பு பண்றான், அவன் நல்லா இருக்கானே. இவன் செய்யற சேட்டை அட்டுழியத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவனுக்கு கையில காசு வேற இருக்கு. அவன் இப்பதான் புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கான். நம்மளுக்கு அந்த யோசனை வருதா வரலையா? நான் உங்களை கை தூக்க சொல்லல. எனக்கு இந்த 7 நாள்னு கேட்டவனு எனக்கு மைண்ட்லாம் ஒரு நிமிஷம் ஓடவே இல்லை. எனக்கு ஒரே ஒரு விஷயம், நான் ரொம்ப நாளைக்கு கழிச்சு 20 வருஷத்துக்கு கழிச்சு என்னோட காலேஜ் மேல என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அவன் இந்த சைஸுக்கு ஒரு நாய் வச்சிருந்தான். என்னைய பார்த்தவனே என் மேல குதிச்சிருச்சது.
தடவி கொடுக்கலான்னு கையை இப்படி தூக்குறதுக்குள்ள வந்து என் ஃபுல் கையை உள்ளுக்குள்ள எடுத்து வெளியே எடுத்துருச்சு, வாய்க்குள்ளே ஐ எம் நாட் ஜோக்கிங், இது உண்மையாவே நடந்துச்சு. எங்க அப்பா அதை பார்த்து வந்து போச்சு இவன் கை போச்சு, அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டாங்க, ஒன்றும் ஆகலை, நல்ல நாய். ஆனால் நாங்கள் 2 பேரும் நானும் என் ஃப்ரெண்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அவன் என்ன சொன்னாடே உன்னைய பார்த்துருச்சு இப்போ விடாது குலைச்சிக்கிட்டே இருப்பான், அவனுக்கும் அவன் அப்படின்னு தான் பேச சொல்லி அவன் கடைசி என்ன சொன்ன, நம்ம 2 பேரும் வெளியே போய் காஃபி குடிச்சிட்டு வரல, நம்ம நிம்மதியாக பேச முடியாது. ஏன்? ஒரு நாய் குலைக்கிறனால. நோவா பேழைக்குள்ள எத்தனை மிருகம் இருந்துச்சு? எப்படியோ யோசிச்சு பாருங்களேன், மழை பெய்யறதுக்கு முன்னாடி அது எல்லாத்துக்கும் பழகிறதுக்கு, அதை அமைதியாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஆண்டவர் 7 நாள் கொடுத்தாரு. நம்மளும் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சு பேலை ஆடுறதுக்கு முன்னாடி நம்மளும் ஸ்டேபிளைஸ் பண்றதுக்கு ஆண்டவர் டைம் கொடுத்து. எப்படியோ இது வந்து எனக்கு ஏன் தெரியும்னு கேட்காதீங்க, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஆண்டவருக்கு வந்து என்னைய பத்தி என்னோட நல்லா தெரியும். அப்படின்னா ஆண்டவருக்கு நோவாவை பத்தியும் நோவாவோட நல்லா தெரியும். நோவாக்கு தெரிஞ்சதோட அவர் ஒய்ஃபை பத்தி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அவரோட பசங்களை பத்தி நோவாக்கு புரிஞ்சோ அவர் ஒய்ஃபுக்கு புரிஞ்சோ ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவங்களோட ஒய்ஃப்ஸை பத்தி நல்லா தெரியும். இது எல்லாத்துக்கும் எப்படியோ முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரா? பிளான் பண்ணலையா? பண்ணிட்டார். ஆனா இப்பதான் உங்களுக்கு சொல்ல போற கிரேட்டர் திங். இன்னும் இது அத்தனை தடவை வாசிச்சுன்னு சொன்னேன்ல, இவ்வளவு தடவை வாசிச்சு புரியலன்னு சொன்னேன்ல, 4வது வசனத்தை ஒரு நிமிஷம் வாசிச்சு பாருங்க. இன்னும் 7 நாளில் சென்ற 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷக பண்ணுவேன் சொன்னாரா? சொல்லியா? அப்படின்னா ஆண்டவர் வந்து நோவா உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 7 நாளுக்கு அப்புறம் தான் மழை பெய்யும் சொன்னார் இல்லையா? இத்தனை தடவை வாசிச்சு, ஐ எம் நாட் ஜோக்கிங், நான் 100 தடவைக்கு மேல ஆதியாகமா இந்த சாப்டர்ஸ் எல்லாம் வாசிச்சு இது என் மண்டையில ஏறல. என் கண்கள் பார்த்துருக்கு, ஆனா என் மைண்டுக்குள்ள ஏறல. அப்படின்னா எப்படி? உங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனா உங்க யாருமே என் கண்ணுக்கு தெரியாத மாதிரி, அப்படித்தானே? இல்லை, நீங்க எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனா நான் இங்க இல்லாத மாதிரி. பின்னாடியும் ப்ளூ கலர்ல தான் இருக்கு, அதனால நான் கண்ணுக்கு தெரியுறேனா? பல்லு தெரியுதா? சரி, ஓகே. அந்த மாதிரி நினைச்சுக்கோங்களேன். இத்தனை தடவை பார்த்து ஒன்றும் நடக்கல. ஆனா ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார் 7 நாளுக்கு அப்புறம் தான். இவ்வளவு சொன்ன ஆண்டவர் 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யும்னு சொன்ன ஆண்டவர் நோவாக்கு என்ன சொல்லணும், என்ன கொடுக்கணும், கொடுக்க கூடாதுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு நிமிஷம் யோசிங்களேன். அப்படின்னா ஆண்டவரே எப்படி ஒர்க் பண்ண, நம்ம விசுவாசம் எப்படி வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சில விஷயத்த நம்மளுக்கு கிளியரா சொல்லிடுறாரு. சில விஷயத்த வந்து என்னைய நம்பு, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு ஓ மூளை தாங்காது, உன்னால இப்ப புரிஞ்சிக்க முடியாது. அதெல்லாம் சொல்றாரா சொல்லலையா? சில நேரம் வந்து நம்ம தான் வந்து இது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வயசான பாஷை, ஹி இஸ் நோ லாங்கர் அலைவ். ஆனா எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஆண்டவர் வந்து ஒரு பாஸ்டரை ஏற்படுத்தி எனக்காக யூடியூப் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி அவங்க இந்த சர்ச்சில் வந்து அந்த மெசேஜை போட்டு காமிக்க வச்சு சொன்னாங்க. இந்த பாஸ்டர் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. நம்ம அவசரப்படுற டைப்பு, தேவன் அவசரப்படுற மாதிரியே தெரியல. இத்தனை வருஷம் நான் 80 வருஷம் நான் உயிர் வாழ்ந்துட்டேன், தேவன் அவசரப்படுற டைப்பு கிடையாதுன்னாரு. என்னால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா அவசரப்படுறதுல 1ஆம் நம்பர் எங்க ஃபேமிலியில் நான். என்னை மாதிரி இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது, ஆனால் உங்க முகத்தை பார்த்து எனக்கு ஓரளவுக்கு யூகிச்சுக்க முடியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சம் ஆஃப் யூ ஆர் ஆல்சோ இம்பேஷண்ட். இதை பற்றி ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப நாளாக நான் சண்டை போட்டுட்டேன், கேட்டுட்டேன். அப்புறம் தான் ஆண்டவர் புரிய வச்சாரு, டேய் உன் வாழ்க்கை எவ்வளோ நாள் இருக்குன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுன்னு. அல்ல இல்லையா? ஆண்டவரே, நீங்கள் எனக்கு எவ்வளோ விஷயம் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களே, எனக்கு இன்னும் ஒன்றும் கிடைக்கலையே. நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கூட தான் நான் கேட்டிருப்பேன் கட்டாயமா. அதுக்கும் ஆண்டவர் கொடுத்த பதில், நீ உயிரோட இருக்கிற நாள் வரைக்கும் உனக்கு நான் செய்யணும்னு நினச்சது எல்லாமே நான் செய்ய முடியும், எனக்கு எப்போ கொடுக்கணுன்ட்டு தெரியும். இன்னும் அவர்கிட்ட எப்படி போய் பேச, எப்படி போய் சண்டை போட, ஆண்டவர் ஆனால் லேட் ஆகுற மாதிரி தெரியுது, எனக்கு வயசு ஆகுற மாதிரி தெரியுது,
உன் வயது பால வயது போல மாற பண்றதுக்கு எனக்கு தெரியும்னாரு. இதுக்கப்புறம் நான் என்ன கேள்வி கேட்க? அதுவும் நான் கேட்க முடியாது. இப்படி ஒவ்வொரு வார்த்தையா ஆண்டவர் வந்து பைபிள்ல இதுக்கு ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனம். நீங்க நம்ப மாட்டீங்க. ஆண்டவர் நீங்க நினைக்கிறதுக்கு மேல ஆண்டவர் நம்ம தேடணும்னா நம்ம கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அங்க அவர் ஏற்கனவே பதில் வச்சிருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாக தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அல்லேலூயா. எனக்கு வந்து அரண்டு, ஏன்னா அப்பதான் வந்து இந்த வசனத்தை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வச்சு. 4வது வசனம் நான் 7வது அதிகாரத்துல 8வது வசனம் 10வது வசனம் எல்லாம் வாசிட்டேன். ஆனா 4வது வசனம் அதுக்கப்புறம் தான் வாசிக்கிறேன். என்ன 7 நாளைக்கு அப்புறம் சொன்னாரா சொல்லலையா? அப்படின்னா மழை பெய்யும்னு சொன்னாரா சொல்லலையா? எனக்கு என்ன நடக்கும்னு புரியலனாலும் ஏதோ நடக்கும்னு புரிய வச்சுட்டாரா? அப்படின்னா என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? என்னோட ஆண்டவர் மட்டுமா உங்க ஆண்டவருமா? எங்க ஆண்டவர் தைரியமா சொல்லுவேன், சத்தமா சொல்லலாம் பாப்பா. எங்க ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். கரெக்டா? நம்மளுடைய ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆண்டவர்னாலதான் இவர் வந்து அவருக்கு இவ்வளவு விஷயம் தெரியுது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த 8வது அதிகாரத்துல முதல் வசனத்தை என்ன எழுதியிருக்குன்னா, தேவன், ஆதியாகமம் 8:1 வாசிச்சு பாருங்க. தேவன் ஜெனசிஸ் 8:1. தேவன் நோவாவையும் அவனோட பேழைகளில் சகலவைகளையும் நினைத்தருளினார். காட் ரிமெம்பர்ட் இங்கிலீஷ் பைபிள் இருக்கு. பட் காட் அழகான டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கு. காட் வாஸ் மூவ்ட் வித் கம்பேஷன். இவன் பாவம் 1 வருஷம் இவன் இந்த பேழைக்குள்ள இந்த மிருகத்தோட மாட்டிக்கிட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை வசனம் அது. தேவன் மறந்துட்டாருன்னு அர்த்தமா? அப்பனா இல்லைன்னா வந்து இவனுக்குன்னு ஒரு காரியம் குறிக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் டைம் வச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தமா? ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்காரு. ஆனா அந்த டைம் வரைக்கும் வந்து நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கோமா? அந்த நம்பிக்கையை கொடுக்கிற ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் நம்மளுக்காக இந்த பைபிள் ஃபுல்லா வசனமா எடுத்து வச்சிருக்க. இந்த வசனத்தை நம்மளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? ஒண்ணு இந்த வசனத்தை யாராவது நம்மளுக்கு சொல்லி இருக்கணும். கரெக்டா? இல்லைன்னா நம்மளே வாசிச்சிருக்கணும். இல்லைன்னா எப்படி இந்த வசனம் ஞாபகம் இருக்கும்? எத்தனை பேர் கிளாஸ் எத்தனை பேர் சின்ன பிள்ளைல சண்டே கிளாஸ் போயிருக்கீங்க? இல்லை சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க? நல்லா கேட்டுங்க கபரால். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்க வசனம், சண்டே கிளாஸ் ஞாபகம் இருக்க வசனம் வந்து இயேசு கண்ணீர் விட்டார். அந்த ஒரு வசனத்தை நான் ஞாபகம் வச்சு எனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சிருக்கோமா? எனக்கு தெரிஞ்ச வசனம் ஃபுல்லா அந்த ஒரு வசனம் தான். என் வாழ்க்கையை அதை ஹெல்ப் பண்ண போறதே கிடையாது. ஆனா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இங்கிலீஷ் பைபிள் ஐ ஷால் நாட் வாண்ட், அதனால எனக்கு ஒண்ணுமே வேணாம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா எனக்கு ஒரு குறையும் இல்லை. கரெக்டா? கர்த்தர் அது எனக்கு ஞாபகம் இருந்தா கர்த்தர் என்னை விட்டு ஒரு காலமும் விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார்ன்ற வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லாம ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எப்படி அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கும்? இந்த மாதிரி ஒவ்வொரு வசனமா எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி ஞாபகம் வருது? என் தேவையான ஒரு சூழ்நிலை வரும்போது எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு தேவையான ஒரு சூழ்நிலை அது எங்க இருந்து வருது? அப்படின்னா என் ஆவிக்குள்ள இருந்து. அப்படின்னா என் ஆவிக்குள்ள யார் பேசுறா? ஆவியானவர் என்னோட ஆவியோட பேசும்போது அந்த ஆவிக்கு கேட்டு ஆவியானவர்கிட்ட பேசுறத ஆவிக்கு புரியுது, எனக்கு புரியல. இந்த மூளைக்கு இந்த மண்டைக்கு புரியல. ஆனா என் ஆவிக்கு புரிஞ்சா போதும். உங்களுக்கு புரியுதா? தேவன் ஆவியா இருக்கிறார். அப்படின்னா நான் ஆண்டவர் என்னைய படைச்சிருந்தா நான் எப்படி படைச்சிருப்பாரு? என்னைய
எனக்கு ஒரு சரீரம் எல்லாத்தையும் மண்ணை வச்சு படைச்சிட்டு எனக்கு அவருடைய ஆவியை, அப்பதான் அவருடைய ஆவியை வந்து என் ஆவி வந்து புரிஞ்சிக்க முடியுது. எத்தனை பேர் புரியுது இது? ஆண்டவரின் லேஸ்பட்ட ஆண்டவர். அதான் ஐ வாண்ட் டு டெல் யூ, திரும்ப திரும்ப விசுவாசம் எதுனால? எனக்கு கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்குன்னு ஒரு பரலோகம் உண்டு, எனக்குன்னு ஒரு இரட்சகர் இருக்கிறார். அந்த நாளிலே என் சரீரம் என்ன ஆனாலுமே, ஏன்னா யோபுக்கு எப்படி அது தெரிஞ்சு? நீதிமான் ஆகிய யோபுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவன் கூட இருந்தவங்க நீதிமான்கள் கிடையாது, அது பிரச்சனை. ஆனா அவங்களையும் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒருத்தன் சொன்னான் பாத்தீங்களா, அவன்கிட்ட போய் கேளு. அப்படின்னா நிறைய விஷயங்கள் பைபிள்ல நம்மளுக்கு கொடுத்திருக்க ஒவ்வொரு காரியமும். இங்க நம்ம கடைசி ஒரே ஒரு வார்த்தையோட நான் சொல்லி முடிக்கிறேன். சாரி, உங்களுக்கு கூட டைம் எடுத்துறேன்னு நினைச்சிடாதீங்க. எனக்கு பிடிக்கும் உங்களை கொஞ்ச நேரம் உட்கார வைக்கிறதுல ஒரு சந்தோஷம், பயங்கர சந்தோஷம் எனக்கு உண்டு. சரி, ஆனால் யோசிச்சு பாருங்களேன், யோனா கதையை பற்றி எனக்கு யாரோ சொன்னாங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி முடிக்கிறேன். திமிங்கலம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க? நான் நேரில் நான் பார்த்தது இல்லை, ஆனால் நான் பிரிட்டிஷ் மியூசியமுக்கு போயிருக்கேன். நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம். அங்கே நம்ப மாட்டீங்க, அந்த எண்டில் வந்து அதோட ஃபேஸ் போன் இருக்கும். ஒரு ப்ளூ வேலோட இருக்கிறதுல லார்ஜஸ்ட் மேமல் சொல்லலாம். ப்ளூ வேலோட ஃபேஸ் போன் இங்கே இருந்துச்சுன்னா வால் வந்து நம்ம சர்ச்சை தாண்டிடும். அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய மிருகம். என்ன நீங்கள் சொல்லுவீங்களா, கடல் ஜீவியம். அதை வந்து மனுஷனா முழுங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எதனால சொல்கிறாங்க? அது சைஸை பார்த்தா நம்மளை மாதிரி 100 பேரை முழுங்கிரும். ஆனால் அது வாயை வந்து ஆண்டவர் எப்படி படைச்சிருக்குன்னா, மனுஷனை முழுங்க முடியாத மாதிரி அதுக்கு ஒரு வாயை படைச்சிருக்காரு ஆண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. இதனால சரியா, இதெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்க. இதனால யோனா வந்து ஒரு மீனோட வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்திருக்க முடியாதுன்னு எத்தனை பேர் சொல்றது கேட்டிருப்பீங்க? கரெக்டா? இது ஒரு பெரிய பாஸ்டர் சொன்ன வார்த்தை இல்ல. இட் கேனாட். அதால பிசிக்கலா ஒரு ப்ளூ வேலால இப்படி ஒரு மனுஷனா முழுங்க முடியாது. அது பரவாயில்ல. ஆனா பைபிள்ல தேவன் சொல்லியிருக்க மற்ற எல்லாமே உண்மையா இருந்துச்சுன்னா, ஒரு திமிங்கலம் யோனாவை முழுங்குச்சுன்னு சொன்னா அதுவும் உண்மைதான். அதே பைபிள்ல இல்ல மனுஷன் வந்து திமிங்கலத்தை முழுங்கினான்னு எழுதியிருந்தாலும், அப்படி எழுதிருந்துச்சுன்னு சொல்லல, ஆனா அப்படி எழுதிருந்துச்சுனாலும், ஏன் நான் யாரை நம்புறேன்? என்னுடைய தேவனை நம்புகிறேன். கேன் யூ ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? எத்தனை பேர் இன்னைக்கு எனக்கு விசுவாசம் என்னன்னு எனக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அளவு எனக்கு புரிஞ்சிருக்குன்னு எத்தனை பேர் தைரியமா சொல்ல போறீங்க? என்கிட்ட சொல்ல வேணாம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களை சந்தோஷப்படுத்துற வழி எனக்கு ஒரே வழி விசுவாசம். ஏன்னா பைபிள் எதுக்கு? விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்த முடியாது. அப்படின்னா அதுதான் ஒரே வழி ஆண்டவரை சந்தோஷப்படுத்த. என்னுடைய ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு வழி நீங்க எனக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லலாமா? எல்லா வாயத்தன்னு சொல்லாமா? 2 நிமிஷம் கொடுக்குறேன். கம் ஆன், ஓபன் யுவர் மவுத். நல்லா சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Lord, we praise you. Lord, we thank you, we thank you, we thank you. ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசத்தை பத்தி சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. விசுவாசத்தை பத்தி சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. Lord, we praise you, we thank you. Father in heaven, this morning, this Sunday morning, we come before you. ஆண்டவரே, நாங்க பைபிள்ல என்ன வாசிச்சாலும் எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கிற முக்கியமான விஷயம், நீங்க எவ்வளவு பெரிய ஆண்டவர். எங்களுக்கு புரியுதோ புரியலையோ, எங்களுக்கு புரியுதோ புரியலோ ஆண்டவரே, எங்களோட 3/4 லிட்டர் மண்டைக்குள்ள ஏறுதோ ஆண்டவரே, அது எங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு தெரியும். என் ஆயுசு நாள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். தலையில இருந்து ஒரு முடி கீழே விழுகிற உங்களுக்கு தெரியும்னா, என் சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா, ஆண்டவரே, என் வாழ்க்கையை பத்தி முழுவதுமா உங்களுக்கு தெரியும். Lord, I believe you, I trust you. ஆண்டவரே, உங்களை நான் நம்புறேன்னு சொல்லலாம். ஆண்டவரே, உண்மையே நான் நம்புகிறேன். ஆண்டவரே, உண்மையே நான் நம்புறேன். வேற யாரையும் நான் நம்ப முடியாது, அது எனக்கு தெரியுதப்பா. ஆனா நான் உண்மையே நம்புறேன்.
Lord, I praise you, I thank you, I bless your name, I bless your name, I bless your name, I bless your name. Father in heaven, we praise you, we praise you, we praise you. And Lord, we thank you for giving us this wonderful message. And எங்களுக்கு விசுவாசம் என்னன்னு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவர் நோவாவுடைய எக்ஸாம்பிள் வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர். ஆண்டவர் நாங்க பைபிள்ல நாங்க தெரிஞ்சுக்க இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் எங்களுக்காக நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர். ஆண்டவர் எங்க விசுவாசத்தை வளர்க்கறதுக்காக உமக்கு நன்றி, வளர்த்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதே ஆண்டவர் எங்க சொன்னீங்க எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த வாழ்க்கை இந்த உலகத்துல ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவையும் நீங்க மட்டும்தான் சந்திக்க முடியும்னு சொன்னீங்களே அப்பா. எங்க தேவைகள் எல்லாம் சந்திக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க ஹெல்த்துக்காக ஆண்டவரே, எங்க ஹெல்த் தேவைகளை சந்திக்கிறதுக்காக நன்றி. எங்க மனிட்டரி தேவைகள் ஆண்டவரே, எங்களுடைய காசு தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. Lord, we praise you, we thank you Lord for giving us goodness. ஆண்டவரே உங்க கிரேஸ், உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே, உங்களுடைய சமாதானம் Lord, your peace, your greatness, your comfort ஆண்டவரே எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி. Lord, we praise you, we praise you, we praise you, we praise you Lord, we praise you Lord, we praise you Father, we praise you Lord. We thank you for speaking to us today. ஆண்டவரே எங்க விசுவாசத்தை இன்னையிலிருந்து நீங்க வளர்க்கிறதுக்காக உமக்கு நன்றி. Lord, make our faith like the faith of a mustard seed ஆண்டவரே. இந்த மலையை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருந்தாலும், மலையை போற என்ன பிரச்சனை இருந்தாலும் Lord, you will take them and throw them into the sea, and we believe you in the name of Jesus. In the name of Jesus, we give you glory, we give you glory, we give you honor. Take complete control of our lives. Let your word, let your name be glorified above all. In Jesus name we pray. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களும் மறவாதே. ஆமென்.